எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேகே. அண்ணாமலை டெல்லி போனார்ல, நிதின் நபினை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுத்தார்ல, அடுத்து அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறார். என்ன பேசினாங்க? உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய சந்திப்பின் போது அண்ணாமலை என்ன பேசினார் சொல்லட்டுமா? 2024 மக்களவை தேர்தலில் பாஜக பெற்ற வாக்கு சதவீதம் 11. 2 ஆண்டுகள் கழித்து நடைபெற்ற அந்த மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக பெற்ற வாக்கு சதவீதம் வெறும் 3. வாக்கு சதவீதம் இப்படி ஒரு கீழ்நோக்கி சரிய காரணம் என்ன? இதைத்தான் அமித்ஷா கிட்ட அண்ணாமலை டீட்டெயில்டாக பேசியிருக்கார். இது மட்டுமா, இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கார். அண்ணாமலை கட்சி தொடங்க போவது உறுதி உறுதி உறுதி. நிச்சயமாக அவர் அந்த முடிவில் உறுதியாக இருக்கார். அதை அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்டையும் தெளிவுபடுத்தி இருக்காரு. அண்ணாமலையை பொறுத்த மட்டும் இந்த பாஜக கட்சியிலிருந்து விலகும் முடிவை கிட்டத்தட்ட பல மாதங்களுக்கு முன்பே அவர் எடுத்துட்டாரு. அவரை பற்றி தெரிஞ்ச பல முக்கிய அதிகாரிகளுக்கும் இந்த முடிவு பற்றி தெரிஞ்சிருக்கு. நிச்சயமாக தமிழ்நாட்டில் புதிய அரசியல் இயக்கம் அண்ணாமலை தலைமையில் வரப்போவது உறுதி. குறித்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக அண்ணாமலை ஒரு புதிய கட்சியை தொடங்கி தமிழ்நாட்டில் அடுத்த தேர்தலை சந்திக்க உள்ளார். அண்ணாமலையை எப்படியாவது இந்த முடிவில் இருந்து மாற்றி அவரை மீண்டும் பாஜகவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு சில தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அண்ணாமலை தனது முடிவில் மிக மிக உறுதியாக இருப்பதால் புதிய கட்சி தொடங்கப்படும் என உறுதியாக தெரிகிறது. இதில் இன்னொரு விஷயம், அண்ணாமலை அந்த கோட் பண்ண இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் கடந்த அந்த ஆட்சி மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அந்த திமுக ஆட்சியை மக்கள் சரியாக 2.5 ஆண்டுகளிலேயே வெறுக்க தொடங்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா, சட்டப்பேரவைக்குள்ள நடந்த சில விஷயங்கள், அது சபாநாயகராக இருக்கட்டும், அவர் அந்த பேசிய தொனி, மற்ற கட்சி உறுப்பினர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம சில விஷயங்களை அமைச்சர்கள் பேசுவதை சபாநாயகரே பேசுவது, பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசுவதை இந்து அறநிலைத்துறை அமைச்சர் பேசுவது, இந்து அறநிலைத்துறை அமைச்சர் பேச வேண்டியதை இன்னும் சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுவது, சுகாதாரத்துறை அமைச்சர் பிரச்சனையை சம்மந்தமே இல்லாமல் ஐடி துறை அமைச்சர் வச்சு பேச வைக்கிறது அப்படின்னு ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி சில குழப்பங்கள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை கொடுத்துருக்கு. அதனால தான் நிச்சயமாக நான் நம்பினேன் 2.5 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த திமுக ஆட்சி அகற்றப்படும் அப்படிங்கிறதையும் அண்ணாமலை உறுதியாக சொல்லியிருக்காரு. இன்னொன்று சொல்லியிருக்காரு, பாஜகவுடைய இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு காரணம் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததுதான் காரணம் அப்படின்னு தன்னுடைய கருத்தையும் அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட பதிவு செஞ்சிருக்காரு. அந்த வகையில் நாம் பார்க்கும்போது நிச்சயமாக அண்ணாமலை மீண்டும் சொல்கிறேன், நிச்சயமாக அண்ணாமலை புதிய கட்சியை தொடங்க உள்ளார். அது உறுதி. நன்றி, வணக்கம்.